ட்ரெண்டிங் டேஸ்டி ரெசிபி உருண்டை குழம்பு செய்யறதுக்கு 100 கிராம் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ உருண்டை குழம்பு செய்யறதுக்கு உருண்டையெல்லாம் ரெடி பண்ண போகிறோம். மிக்ஸி ஜாரில் 3 காஞ்ச மிளகாய், சீரகம் அரை ஸ்பூன், ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பை ஆட் பண்ணிடுறேன். உருண்டைக்கு தேவையான அளவு கல்லுப்பு, கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். உருண்டைகள் செய்யறதுக்கு மாவு இந்த அளவுக்கு அரைஞ்சு வரணும். வாங்க உருண்டை குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். அரைச்சி வச்சிருக்க மாவுல இப்ப நம்ம உருண்டைகள் போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆன உடனே அடியில் லைட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. ஒன் சைடு நல்லா வெந்து வந்திருக்கு. திருப்பி விட்டுடுறேன். உருண்டையெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம லெமன் சைஸ் புளியை ஊற வச்சிடலாம். உருண்டைகள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிடலாம். உருண்டை குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆயில், கடுகு அரை ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், வடகம். காரக்குழம்பு செஞ்சிங்கனாலே வடகம் ஆட் பண்ணுங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கறிவேப்பிலை, 20 பல் பூண்டு, 2 வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம 2 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு, தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. நெக்ஸ்ட் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன், வீட்டு மிளகாய் தூள் 4 ஸ்பூன்,
இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு கப் புளி தண்ணியை ஆட் பண்ணிடுறேன். வாட்டர் 3 கப் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ள உருண்டைகளை நம்ம தண்ணீர்ல போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். கொதிச்சு வரட்டும். ஊற வச்ச உருண்டைகளை இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். நல்லா கொதிச்சு வரட்டும். சுவையான உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.